வெல்கம் டு கதிர் வாய்ஸ். இந்த சந்தானம் படத்தில் டைலாக் பேசுவார், டேய் போட்டி எனக்கு அந்த ஹோட்டல் கிடக்காது தான், நீ என்ன நடுவில் வந்து குறுக்க வர அப்படிங்கிற மாதிரி. தளபதி விஜய் வந்து தமிழர் வீட்டுகளுக்கு வந்து டிஎம்கேக்கு தான் போட்டி. ஆனால் குறுக்க இந்த கருணாசாமி சார் வந்துக்கிட்டே இருக்காது. ஆனால் அங்கே சுவிட்சு போட்டால் லைட்டு இங்கே இது அவர் தானே டிஎம்கே பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஆனால் இவரே குறுக்க வந்து கத்துறாரு. ஓ அப்போ தானே சீட்டு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி தளபதி விஜயவே குற்றச்சாட்டுக்கிட்டே வராது. மேடைக்கு மேடை தமிழக வெற்றிக்கலத்தை தளபதி விஜய் தான் அதிகமாக விமர்சனம் பண்ணிட்டு வர. இப்போ அதை தான் பண்ணுறாரு. தளபதி விஜய் வந்து எந்த மேடைக்கு போனாலும் அவருக்கு மக்கள் சார்பாக கேள்வி தான் கேட்குறாரு. இந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கு, இந்த ஊரில் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கு, அதை தான் கேள்வி கேட்குறாரு. அவன் வந்து தனக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு பதில் சொல்கிறாரு. அவங்களோட தளபதி விஜய் வந்து விமர்சனம் வந்து இப்போ இல்லை, காலங்காலமாக ஒரு சினிமாவில் விமர்சனம் கடந்து தான் வந்திருக்காரு. விமர்சனங்கள் வந்து அவருக்கு புதுசு இல்லை, அவருக்கு தட்டிக்கிட்டே போய்கிட்டே இருப்பார். ஆனால் மேடைக்கு நீங்கள் தான் தளபதி விஜய் தமிழக வெற்றிக்கல தொண்டர்களே தற்கூலி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே வந்தீங்க. உண்மையிலே அவர் வந்து உங்களெல்லாம் ஒரு ஆளாகவே மதிக்கலை. யாருக்கு போட்டி யார் அதனோட எதிரி யாருன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். பதில் பேச வேண்டியது அவங்க. ஆனால் கூட்டணி கட்சிக்கார நீங்களே வந்து குறுக்க பேசிட்டு இருக்கீங்க. அப்போ தான் நமக்கு சீட்டு கிடைக்கும். நம்மளுக்கு ஏதாவது எங்கேயாவது சீட்டு கொடுப்பாங்க. அதாவது விஜயை பற்றி பேசினா தான் ஏதாவது சீட்டு கொடுப்பாங்க, நமக்கு ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற நினச்சி நீங்கள் பேசுங்க. நல்லாவே தெரியும் அது இந்த 2020 நடக்காது.